Next, dispersal of seeds. Spreading of seeds from one place to another with the help of agents like air, water, animals and birds is known as dispersal of seeds. A single plant produces a large number of seeds. If all the seeds fall directly below the parent plant, the seedling would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. இப்போ டிஸ்பர்சல் ஆஃப் சீட் மீன்ஸ் என்னென்னா சீட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது தான் இந்த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பாலினேஷன்லேயே பார்த்தோம். பாலினேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஏஜென்ட் படித்தோம். எந்தெந்த ஏஜென்ட்னா ஏர், வாட்டர், பேர்ட்ஸு, இன்செக்ட்டு இது மூலியம் வந்து அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதேமாரி இந்த சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகிறதுக்கும் ஏஜென்ட் இருக்குது. அந்த ஏஜென்ட் யார் அப்படின்னா ஏர், வாட்டர், அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸ். அதில் வந்து நம்ம இன்செக்ட் பார்த்தோம், இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அனிமல்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த சீட்ஸில் இவங்க தான் வந்து இந்த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து ஏஜென்ட்டு. இப்போ ஒரு சிறிய பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் சீடை உருவாக்கும். இப்போ நம்ம ஸ்கூல்லே பார்த்துருப்போம், நீம் ட்ரீ இருக்குது. அந்த நீம் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீ ஃபுல்லாகவே ஃப்ளார் இருக்கும். ஃப்ளார் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதே அது வந்து என்னன்னா ஃபுல்லாக சீடாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அதை தான் வந்து ஒரு சிறிய செடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா சீடை வந்து தருது. இஃப் ஆல் தீஸ் சீட்ஸ் ஆர் டைரக்ட்லி பிலோ த பேரண்ட் பிளான்ட், இந்த எல்லா சீடுமே என்ன பண்ண அப்படியே ட்ரீலே இருக்காது. அது என்ன பண்ணும், இந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் பழுத்த உடனே அது என்ன ஆகுனா கீழே விழுந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் பிளான்ட்டோட கீழேயே அது விழுந்துடும். The seedlings would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. இப்போ எல்லா சீடுமே ஒரே பிளேஸ்லேயே பேரண்ட் பிளேஸுக்கு கீழேயே விழும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீ வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கேப் விட்டு தான் க்ரோத் ஆகும். ஒரே இடத்துல க்ரோத் ஆகாது. இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே அந்த பேரண்ட் ட்ரீக்கு கீழேயே விழும்போது அதுக்கு தேவையான ஸ்பேஸ் பத்தாது. அப்புறம் சன்லைட்டுக்கு வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு போதுமான ஆக்சிஜன், மினரல்ஸ் இந்த மாதிரி கிடைக்காது. இது ஒவ்வொன்றுக்கும் அந்த சீடுக்கே வந்து போட்டி ஏற்படும். When the seedlings are grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீடும் ஒரே இடத்துல விழும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து அழிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனிமல்ஸ்லாம் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸ்லாம் இருக்குது. அவங்க சாப்பிட வரும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாமே அது அதனோட கால் பட்டு அது என்ன ஆயிரும்னா க்ரோத் ஆகாது. பட் பை நேச்சர் த சீட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் அண்ட் வைடு த்ரூ வேரியஸ் ஏஜென்சிஸ். இந்த நேச்சரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்ஸு வந்து என்ன பண்ணுன்னா ரொம்ப தூரம் வரைக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வேரியஸ் ஏஜென்ட்ஸ் மூலியம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரீ வந்து ஸ்பேஸ் விட்டு தான் க்ரோத் ஆகும். இந்த மாதிரி பேரண்ட் பிளான்ட் கீழேயே விழும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே விழும்போது பார்த்திங்கன்னா க்ரோத் ஆக முடியாது. இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சம் அனிமல்லாம் பிளான்ட்டு தான் ஈட் பண்ணும். அந்த மாதிரி ஈட் பண்ண அங்கே வரும்போது அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகாமல் இந்த காலில் மிதிக்கும் போது அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சல் பை விண்டு, அனிமோகோரி. ஃபஸ்ட்டு வந்து விண்டு மூலியம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம பாலினேஷன் அப்படி தான் பார்த்தோம், விண்டு மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறது. இந்த சீடும் அது மாதிரி தான் விண்டு மூலியம் ஸ்ப்ரெட் ஆகுது. The seeds which are smaller, lighter and tiny float in air over long distance. இந்த சீட் பார்த்திங்கன்னா ஸ்மாலர் சின்னதாக இருக்கும், லைட்டர் அண்டு டைனி அப்படின்னா வந்து வெயிட் இல்லாமல் சின்னதாக இருக்கும். ஏரில் வந்து ஃப்ளோட் பறந்து போகிற மாதிரி அதனோட மாடிஃபிகேஷன் இருக்கும். சம் ஆஃப் தம் ப்ரொடியூஸ்டு வித் ஹேர்ஸ் அண்டு மெம்பரன்ஸ், விங்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ஸோ தே ஆர் கேரிட் அவே ஈஸிலி. இப்போ சம் ஆஃப் த இதில் பார்த்தீங்க சீடில் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் முடி மாதிரி இருக்கும், அது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? சில இதில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் லைட்டாக
ஃபெதர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மூலியம் வந்து அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் காட்டன் சீட், ட்ரம்ஸ்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீடு இருக்குன்னா இந்த மாதிரி அது வந்து அது டிஸ்பர்சல் வெடிக்கும் போது அதில் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், காட்டன் மாதிரி இருக்க இந்த சீடு வந்து ஏர் மூலியம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். காற்றடிக்கும் போது அது பறந்துடும். ஓகேங்களா. இது எந்த மாதிரி பிளான்ட்னு இந்த ட்ரம்ஸ்டிக் சீட்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த காட்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை வாட்டர், ஹைட்ரோகோரி. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரில் அது மிதக்கிறதுக்கு தகுந்தாப்பில் அந்த ஃப்ரூட்டோட சேஞ்ச் வந்து அவுட்டர் கோட்டிங் வந்து மாடிஃபைட் ஆகிருக்கும். அது எப்படி வந்து தண்ணியில் மிதந்து போகிறதுக்கு தகுந்தாப்பில். The mesocarp, middle layer of coconuts is fibers and is easily carried away by water. இப்போ கோகனட் இருக்குது, நீங்கள் தேங்காய் ஃபுல்லாக பார்த்துருவீங்க எல்லாரும். அந்த தேங்காய் மட்டை வெளியில் இருக்கும், உள்ளே தேங்காய் இருக்கும். அந்த இடையில சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் லேயரில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்கும். ஓகேங்களா. அந்த தேங்காய் நார் இருக்கிறதுனால தான் அது வாட்டரில் வந்து மிதக்குது. ஓகேங்களா. அது வந்து மிதந்துக்கிட்டே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அது மூவ் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா அந்த இடையில் இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் தான், கோகனட் ஃபைபர்ஸ். They reach different places and grow into a new plant. இது ரீச் டிஃப்ரெண்ட் வாட்டர்லேயும் இருந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு வந்து இது மூவ் ஆகி போகும். ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோட்டஸ், கோகனட். இது வந்து இதுதான் தேங்காய் நார் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இந்த ஃபைபர்ஸ் தான் வந்து வாட்டரில் அந்த தேங்காய் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கான ரீசன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோகனட்லேயே இந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு வாட்டரில் மிதந்துட்டு போகும்போதே. ஓகேங்களா. இது எங்கேயாவது மணல் இருக்கிற இடம் பார்த்து இது வந்து என்ன ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இது அந்த இடத்துல வந்து இது க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு லோட்டஸ். எக்ஸாம்பிள் கோகனட், another one. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ், ஹூகோரி. அனிமல்ஸ் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறது. Some fruits have hooks, spines, spersals, stiff hair, etc. on their outer coat. இந்த சில ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹூக்ஸ்னால் அந்த கொக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஈஸியாக நம்ம மாட்டிக்கிறது இல்லையாது. இப்போ நாம்ளே கிராஸ் ஆகி போனோம்னா நம்மள உங்கள் ஸ்கர்ட்டோ சாரியோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிக்கும். ஓகேங்களா. ஸ்பைன்ஸ் அதாவது முள்ளு மாதிரி இருக்கும். பிரிசல்ஸ் தூரிகைன்னு சொல்கிறது. ஸ்டிப் ஹேர்னா அதனோட ஹேர் வந்து ஸ்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது அனிமல்ஸ் மேலேயோ மற்ற இது மேலேயோ ஒட்டிக்கிட்டு ஈஸியாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இந்த அவுட்டர் கோட்டிங் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா. தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த furry coats or skins of some animals and are carried from one place to another. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணால் அனிமல்ஸ், இப்போ அனிமல்ஸ்னால் நம்ம கவுலாம் இருக்குது, கோட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம ஃபார்மர்ஸ்லாம் வயல் பக்கம் இருக்கிற அந்த புல்லெல்லாம் ஈட் பண்ணுறதுக்கு அதை அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. அது அங்கே சாப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது மேலே ஒட்டிக்கும். அதில் மூலியம் மற்ற இடத்துக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும் அனிமல்ஸ் மூலியம். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சாந்தியம், அகிராந்தஸ். அகிராந்தஸ் மீன்ஸ் நாயுருவி அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கும், இது வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா. இப்போ அனிமல்ஸோட ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளான்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஒட்டிக்கும் போது இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது அங்கே அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ டாகே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் பாருங்கள், இந்த ஹூக் மாதிரி இருக்கிறது ஒட்டி இருக்குது. இப்படி தான் அனிமல்ஸ் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறது சீட்ஸு. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறது. ஓகேங்களா.
While eating fruits like tomato and guava, birds eat seeds also along with the edible portion and they are passed out in the excreta later. These types of seeds are produced from the digestive juices by their seed coat. இப்போ பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவா டொமேட்டோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை ஈட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனோட சீடோடையே ஈட் பண்ணும். ஓகேங்களா, அது ஸ்மால் சீடு தான். இப்போ நாம்ளே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீடோட தான் ஈட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஈட் பண்ணும்போது இந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணோம்னா அது டைஜஸ்டிவ் ப்ராசஸில் போகும்போது அந்த சீடு வந்து டைஜஸ்ட் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ஒரு அவுட்டர் கோட்டிங் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கோட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சீடை டைஜஸ்ட் ஆகாமல் அதை பாதுகாத்துக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டு ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ் அது பறந்து போகும்போது அந்த பிளேஸில் அது வந்து அந்த எக்ஸ்கிரீட்டா மூலியம் அந்த சீடு வெளியே வரும்போது அந்த பிளேஸில் அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் இந்த பேர்ட்ஸ் மூலியம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது. பார்த்தீங்கன்னா இந்த பேரட் வந்து ஃப்ரூட்ஸ் ஈட் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த கோவா ஈட் பண்ணும்போது சீடோட தான் ஈட் பண்ணும். ஓகேங்களா, எல்லாம் இந்த க்ரோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் எப்போவுமே ஈட் பண்ணும்போது அந்த சீடோடு ஈட் பண்ணும்போது அந்த எக்ஸ்கிரீட்டா மூலியம் இந்த சீடு வந்து அனதர் பிளேஸில் வந்து அது க்ரோத் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தடு ஆட்டோகோரி. அதாவது தானே செல்ஃப்னா அதுவாக டிஸ்பர்சல் பண்ணுறது. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து விண்டு, வாட்டர், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறத பற்றி நம்ம படித்தோம். செல்ஃப் டிஸ்பர்ஸ்லாம் அந்த பிளான்ட்டே ஓகேங்களா அந்தவே வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆட்டோகோரி. இப்போ சம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரூட்ஸ் டிஸ்பர்சல் தேர் சீட்ஸ் இன் த விண்ட் த்ரூ அன் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அண்ட் ஸ்ப்ரெட் தம். எக்ஸாம்பிள் லேடிஸ் ஃபிங்கர், பால்சம். சில ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீடு என்ன பண்ணுன்னா வெடித்து சிதறும். அதாவது அதில் நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுனா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப முத்தி போயிடும். முத்தின பிறகு அது காய ஆரம்பிச்சிடும். காஞ்ச உடனே அந்த சீடு வந்து வெடித்து அதனோட பிளேஸ் சரௌண்டிங் பிளேஸ் எல்லாமே அந்த சீட்ஸ் வந்து பரவ ஆரம்பித்து ஒரு நியூ பிளான்ட் வந்து அந்த பிளேஸில் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இந்த லேடிஸ் ஃபிங்கர் பாருங்கள், நம்ம அப்படியே ட்ரீ அந்த பிளான்ட்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லேடிஸ் ஃபிங்கர் என்ன அப்படியே ரொம்ப முத்தி அது காய ஆரம்பித்த உடனே அது வெடிக்கும் போது அதனோட சீடு வந்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆயிரும். அதேமாரி பால்சம் பிளான்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டூ யூ நோ மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இப்போ நம்மளும் வந்து சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நம்மளும் ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, விண்டு, வாட்டர், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அது இல்லாமல் நம்மளும் வந்து இந்த சீட்ஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு நம்மளும் ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் லைக் சின்கோனா, ரப்பர் அண்ட் யூக்லிப்டஸ் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ்டு பை மேன் டு த நியூ சரௌண்டிங்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் தேர் ஒரிஜினல் ஹேபிட்டட். இந்த அதர் ஏஜென்ட் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சின்கோனா, இந்த ட்ரீ, ரப்பர் ட்ரீ, யூக்லிப்டஸ் இந்த மாதிரி ட்ரீலாம் வந்து ஒரு பிளேஸில் க்ரோத் ஆகுது அப்படின்னா அது இன்னொரு பிளேஸில் க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்னா நாம் தான் அதை இன்னொரு பிளேஸ் கொண்டு போய் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ட்ரீயை க்ரோத் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரீலாம் வந்து பேர்ட்ஸை, வாட்டரோ, விண்டோ இது மூலியம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆக முடியாது. அப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். த சீட் இஸ் ஏ ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல்ஸ். அதாவது சீடு வந்து எங்கே ஃபெர்டிலைஸ் ஆகுதுன்னா நம்ம ஓவியூல்ஸ்னு பார்த்தோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை த சீட் கோட். அதாவது இந்த எம்ப்ரியோவில் பார்த்தீங்க இந்த சீடில் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவும் ஃபுட் மெட்டீரியல்ஸும் இருக்கும். அதை யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அந்த சீட் கோட். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் த சீட் ஜெர்மினேஷன் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு எ நியூ சீட்லிங். அதாவது அதுக்கு ஃபேவரபிளான கண்டிஷன் வரும்போது அந்த சீடு என்ன ஆகும்னா க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். டியூரிங் த இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் த seedlings get the food requires for its growth from the cotyledons.
அந்த சீடு growth ஆகும் அந்த இயர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சீட்லேயே அந்த காட்டிலிடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோங்களா அதில் இருந்து எடுத்துக்கும் அதுக்கு தேவையான ஃபுட்டை. ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்டு இன் த காட்டிலிடன்ஸ் ஹேவ் பீன் யூஸ்டு அப் த சீட்லிங் கெட்ஸ் இன் டு ஃபுட் ஃப்ரம் த சாயில். அதாவது இந்த காட்டிலிடன்ஸில் இருக்கிற ஃபுட்டு தேவையானது எல்லாமே அந்த சீடு எடுத்து முடித்த பிறகு அதில் ஃபுட்டு அதுக்கு கிடைக்காத போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது சாயிலிருந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கும். த சீட்லிங் அப்சர்வ் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ். அதான் அந்த சீடு வந்து எப்படி வந்து அதை இது பண்ணுதுன்னா ரூட் மூலியம் வாட்டரையும் நியூட்ரியன்ஸும் அப்சர்வ் பண்ணி அது தேவையான ஃபுட் ஐட்டத்தை ரூட் மூலியம் எடுத்து மற்ற பிளான்ட்டோட அதர் பார்ட்டுக்கு அது சென்ட் பண்ணுது. இட் டெவலப்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோஸ் இன் டு எ பிளான்ட். இது மூலியம் என்ன பண்ணுது லீவ்ஸு டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் பிளான்ட்டாக வந்து அது க்ரோத் ஆகுது. இந்த சீட் ஜெர்மினேஷன் இருக்குது ஓகேங்களா. இதுதான் ஒரு சீடு எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீடு அவுட்டர் கோட்டிங் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சீட் கோட் மூலியம் இந்த சீடை வந்து அது பாதுகாக்குது ஓகேங்களா. இதில் வந்து எம்ப்ரியோ இருக்குது. இந்த எம்ப்ரியோ மூலியம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது தேவையான அந்த சூழ்நிலை ஓகேங்களா, மாய்ஸ்டர், வார்ம்த், நியூட்ரியன்ஸ் ரிச் சாயில், சன்லைட், குட் குவாலிட்டி சீட் இதெல்லாம் இருக்கும்போது அந்த சீடு வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக டைனி ரூட் வெளியில் அந்த சீட்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் க்ரோத் ஆன உடனே வெளியில் அந்த சாயில் விட்டு வெளியில் வரும் சன்லைட்டு தேடி ஓகேங்களா. அது வரைக்குமே அந்த சீட் கோட் வந்து அதை பாதுகாப்பாக அந்த பிளான்ட்டை பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு அதை சாயில் விட்டு வெளியில் வரும்போது மட்டும்தான் என்னென்னா இந்த அவுட்டர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த சீட்லேருந்து கீழே விழ ஆரம்பிக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான ஃபுட்டு அந்த சீடு காட்டிலிடன்ஸ்லேயே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காட்டிலிடன்ஸில் ஃபுட்டு வந்து அது தேவையான ஃபுட்டு கிடைக்காத போது ரூட் வந்து க்ரோத் ஆக ஆரம்பித்து அந்த சாயிலிருந்து அதுக்கு தேவையான வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறிய லீவ்ஸ் வந்து பேபி பிளான்ட்லேருந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த பேபி பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. இதுதான் சீட் ஜெர்மினேஷன். பாருங்கள் சாயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சீட் போட்டுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்மாலாக க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு அந்த சாயில் விட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது ஓகேங்களா. சின்னதாக லீவ்ஸ் வெளியில் வருது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளான்ட்டாக க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம ஜெர்மினேஷன் ஆஃப் சீட். ஒரு சீடு வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிளான்ட்டு உற்பத்தி ஆகுது. இந்த ஒரு சீட்லேருந்து நம்மளுக்கு நிறையா மெனி சீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம், ஃப்ரூட்ஸ் அண்டு சீடு ஃபார்மேஷன் டூவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அந்த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் வந்து எந்தெந்த ஏஜென்ட் மூலியம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். டிஸ்பர்சல் பை விண்ட் அனிமோகோரி, டிஸ்பர்சல் பை வாட்டர் ஹைட்ரோகோரி, டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ் ஜூகோரி, நெக்ஸ்ட் டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸு செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட் ஆட்டோகோரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சீட் ஜெர்மினேஷன் பற்றி பார்த்தோம். Germination of seeds. Okay, one or two question I ask, you say the answer. Dispersal of seed by water is known as அனிமோகோரி, ஹைட்ரோகோரி, ஜூகோரி, ஆட்டோகோரி. அதாவது வாட்டர் மூலியம் அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சீடு டிஸ்பர்ஸ் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரோகோரி. வாட் இஸ் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ்? The process of the growth of a seed into a young plant or a seedling is called germination. Okay, thank you student.